வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பதவிக்காக பெற்ற அப்பாவை விட்டு அன்புமணி குறித்து எம்எல்ஏ அருள் பேசியது என்ன? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. பாட்டாளி மக்கள் கட்சியில் தற்பொழுது உட்கட்சி பூசல் நிலவி வருகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அதன் தலைவர் அன்புமணி ஆகிய இருவருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடு காரணமாக கட்சி கிட்டத்தட்ட 2 அணிகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ராமதாஸின் ஆதரவாளராக இருக்கும் சேலம் எம்எல்ஏ அருள் இன்று விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள்தான் 45 ஆண்டு காலமாக பதவி நியமனங்களை வழங்கி வருகிறார். பொருளாளர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் இருக்கிறது. அன்புமணி தலைவராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் இதுதான் நடைமுறை. அன்புமணி ஐயாவிற்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்றால், ராமதாஸ் ஐயாவிடம் இருக்கும் கூட்டம் விசுவாசிகள் கூட்டம். இந்த விசுவாசிகள் கூட்டம் அப்படியே உங்கள் அன்புமணி கூடவும் இருக்கும். ஆனால் இன்றைக்கும் பதவிக்காக பெற்ற அப்பாவை விட்டு சென்றிருக்கிறோம் என எனக்கு பயமாக இருக்கிறது. எதிர்காலத்தில் அன்புமணி அவர்கள் தவறான உதாரணமாக மாறிவிடுவாரோ என்றும் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. அப்பாவிற்கு மகன் கட்டுப்படவில்லை என்றால் அது தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும். வாக்காளர்கள் மருத்துவர் ஐயா பின்பு இருக்கிறார்கள் என்றும் பேசியிருக்கிறார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பாமக வட்டாரங்களிலும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.